இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மக்கள் கேள்விகளுக்கு பயந்து பிரச்சார வாகனத்தில் ஏறிய மந்திரி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சரிடம் பொதுமக்கள் சிக்கல் ஒன்றியம் குடிதண்ணீர் பிரச்சினை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டனர். அதற்கு பதில் சொல்ல பயந்து வேகமாக பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று கொண்டு பதில் கூறிய அமைச்சர் பிரச்சார வாகனத்தை எடுக்க சொல்லி உத்தரவிட்டார். வணக்கம். அருமை நண்பர் மாயகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நம்முடைய முடிஞ்சோடனே போட்டோ கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா அறிவிச்சு வந்துடுது. 25 பஞ்சாயத்து உங்களுக்கு தனியாக ஒதுக்கியாச்சு. அதை கவர்மெண்ட்டுக்கு பார்த்துக்குவாங்க. யார் கொடுக்குறதுங்கிறத 4 பேர் பொதுவில் ஒரு இது தீர்மானம் பண்ணியிருக்கு. அது அதனால் அதை தனின்னு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல. ஒரு வாரத்துக்குள்ள போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தண்ணி பெண்களுக்கு நஞ்சாப்பூலூர்லேருந்து 2819 கோடி 70 லட்சத்துக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்முடைய முதல்வர் தொகுதியை பாயுது. அதனால் அதுக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு வச்சுக்கிறோங்க. 852 கிராமம் இருக்குது. ஏர்வாடி தர்காவிலேருந்து உச்சினத்தை வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டியெல்லாம் ஒன்று நடக்காது. இப்போ எத்தனை வருஷம் அவசரப்பட்டியில் நீங்கன்னா தேச்சமரம் தான் கல்லடி விட நீங்கள் சேர்த்து உங்களுக்கு சேர்க்குறது தப்பு கிடையாது. ஆகவே தண்ணி வந்தாச்சு. ஒன்று ரெண்டாவது என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் எழுதி கொடுங்க. நம்முடைய ஒன்றியத்தின் மூலமாக எழுதி கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். என்னென்ன காரியங்கள் இந்த கம்மாயை மேலே செல்லணும் கம்மாயை நம்முடைய முதலமைச்சர் அவர் திட்டத்தில் சேர்த்துருக்காரு. அதில் பிடபிள்யூ வேலை பார்ப்பாங்க. ஆமாம், வேறு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். கம்மாய் வந்தாச்சு, தண்ணி வந்தாச்சு, வேறு என்ன உங்களுக்கு யூனியன் வந்தாச்சு. அப்புறம் என்ன வேலை வாய்ப்புக்கு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். 4000 பேருக்கு கடுகு சந்தையில் ஒரு மில்லு கட்டுறாரு பிரைவேட்டு. எல்லாம் அரசாங்கம் கொடுக்க முடியாது. 24% சம்பளம் கொடுக்குறோம். அதெல்லாம் எல்லா பணமும் சம்பளத்துக்கே போயிடும். நம்முடைய என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம வந்த பிறகு 5 வருஷத்தில் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் கேட்குறது நியாயம். இப்போ கமிட்டியில் வேலை வாய்ப்பு உருவாக்க போகிறோம். இதே மில்லில் 4000 பேர் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சொல்கிற அப்புறம் எடுத்துக்கிடுவார். அவரை தான் நம்ம பிடிச்சிருக்கு. அவர் பழைய எம்எல்ஏ ராசேரன், அவர் தம்பி தான் கட்டுறாரு. கடுகு சந்தையில் நல்லா கட்டுறாரு. இடம் வாங்கி கொடுத்துருக்கு. அது அதே மாதிரி சொல்லியிருக்கோம். என்ற பரிந்துரை வாங்கிட்டு போனீங்கன்னா வேலையை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்புறம் கண்மாய் நீர்வழி பொட்டல் பச்சேரி தார் சாலை போட்டுருக்கு. சுத்தியப்பட்டி தார் சாலை சிறப்பான பேருந்து நிறுத்தம். ஜிஹெச் அது பேருந்து நிறுத்தம் நம்ம தான் திறந்தோமே. ஜிஹெச் ஃப்ளவர் அமைச்சர் தெருக்கல்ல காந்தி நகர் பேருந்து நிறுத்தம். சிக்கல் அனைத்து தெருக்களையும் பேர் விழா சாலை அமைத்து தரும். எல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம். என்ன உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, செய்யறது கடமை எங்களுக்கு. அவசரம் இல்லாம சிக்கலுக்கு ஒன்றியத்தை பிரிக்கிறது சாயல்மணி எப்போ தேர்தல் நடக்குது அப்போ சிக்கலுக்கும் தேர்தல் நடக்கும். ஒன்றும் கவலையப்படாது. 2க்கும் சேர்ந்தாப்புல இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வரும்போது தான் நடக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது 5 பிரிவாக நடக்கும். அது நான் பொதுவுடையது தேர்தலில் அதில் முன்னாடி ஒரு ஒன்றிய செயலாளர் போடுவோம். நம்ம தேர்தல் முடிஞ்சுதான் போடுவோம். இப்போ போட முடியாது. கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் அதிகாரிகள் பூரா வேலை இப்போ செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த மாதிரி பண்ணிட்டு அடிக்கிறாங்க. நாங்கள் உறுதுணையாக உங்களுக்கு பக்கத்திலே இருப்போம். வேற என்ன
டீன்னு சொல்லுங்கள், சிக்கல் மக்கள் தான் சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுமோ எல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பண்ணித்தரோம். உங்கள் பஞ்சாயத்து யூனியன் பண்ணித்தரோம், டிஆர்டியில் பண்ணித்தருவோம், நம்முடைய கலெக்டர்கிட்ட சொல்லி பண்ணித்தருவோம். இல்லை, நான் எழுதி கொடுத்தா தான் நடக்கும், சும்மா வாங்கிட்டு வந்தால் நடக்காது. ஏன்னா மறந்துடுவோம். எழுதி இப்போ நிறைய எழுதி வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லா கிராமங்களுக்கும் போய். அதை ராத்திரி 9 மணிக்கு உட்காந்துருந்து பேசுவோம். 10 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். அப்புறம் உட்காந்து அதிகாரி எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அவர் பாவம், அந்த ஆள் இருக்கிற காசையும் விட்டுட்டு போக போட்டேன். அது போயிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து பிஜேபி கால் வச்சா பார்த்துக்கிறீங்க, பிஜேபி முழுங்க பார்க்குறேன். ஆமாம், நம்ம திராவிட இயக்கத்தில் வந்தாரு. அதை பார்த்துக்கிறீங்க. உங்களுடைய கரும்பு திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே இருக்கிறது. அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், இனத்தில் வாக்களிங்கள். பெண்கள் மாட்டோம், அவ்வளோதான். தேவையான உங்களுக்கு சேர்ந்தா நடத்தும். அப்படிங்க, நாம சொல்லி கொடுத்தாச்சு, பேர் மேலே எழுதி போயிடுச்சு. ஒன்றும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் விட்டுங்க, எங்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கேட்குறீங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட விட்டுருங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, போங்கப்பா, நான் கவலைப்படாது. நீங்கள் விட்டுங்க, எங்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கேட்குறீங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட விட்டுருங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, போங்கப்பா, நான் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.